ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குருவும் சனியும் நிலைத்த புகழும். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் சில கிரகங்களுடைய தொடர்பு, இணைவு, கேந்திரம், திரிகோணம் மாதிரியான அமைப்புகள் பார்த்திங்கன்னா நமக்கு நீடித்த நிலைத்த நல்ல பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பொருளாதார வெற்றிகளையும் பெற்று தந்துவிடும். அந்த வகையில் இந்த குருவும் சனியும் தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது தங்கள் வாழ்வியலை தீர்மானிக்கும் சக்தி உடையவர்களாக உங்களை மாற்றும். இயற்கையில் குரு ஒரு முழு சுவர், எந்த விதத்திலையும் பங்கப்படாத ஒரு கிரகம். சனி முழு பாவி, எந்த விதத்திலையும் சமாதானப்படுத்த முடியாத ஒரு கிரகம். இந்த ரெண்டு மாறுபாடான குணாதிசயங்கள் கொண்ட இவர்களின் தொடர்பு இணைவு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மேஜிக்கை உங்கள் ஜாதகத்தில் நிகழ்த்தும். நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, அது இங்கே கணக்கில் இல்லை. காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவானும் காலபுருஷனுடைய கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலும், தங்களுடைய நட்பு வீடுகளில் இவர்கள் அமர்ந்தபடி தொடர்பு கொண்டாலும், இவர்கள் ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெற்றிருந்தாலும், இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் மற்றவரோடு தொடர்பு கொண்டிருந்தாலும், குரு திரிகோணத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் அமர்ந்தாலும் சரி, இந்த அமைப்பானது ஒரு நீடித்த நிலைத்த ஒரு வளர்ச்சியையும் புகழையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இதில் ஒரு சூட்சமமான அமைப்பு என்னென்னா, இவங்களாம் வருடக்கோள்களாச்சு சார், வருஷ கணக்கில் ஒரே வீடுகளில் இணைஞ்சிருப்பாங்களே, அப்போவும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குமானா, நிச்சயமாக லக்னாதிபதி என்பவர் வலுத்த நிலையில் உங்களுக்கு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு உதாரணம், இப்போ ரிஷபத்தில் சனி பகவான் இருக்கிறார், விருச்சிகத்தில் குரு பகவான் இருக்கிறார். இது ஒரு நீடித்த நிலைத்த புகழை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இவர்கள் இருவருக்கும் யாராவது ஒருவர் லக்கண சுபராக மாறினார். உதாரணமாக ஒரு 6 லக்கணங்களுக்கு சனி சுபராகவும் மீதி 6 லக்கணங்களுக்கு குரு சுபராகவும் வருவாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குரு சனியினுடைய தொடர்பு என்பது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்வியலை தீர்மானிக்கும் சக்தி கொண்டவங்களாக இருப்பீங்க. மோஸ்ட்லி ஆஃப் ஹாரோஸ்கோப் நிறைய ஜாதகங்கள் தங்கள் வாழ்வியல் தன்மையை தீர்மானிக்கும் வலிமையை இந்த குரு சனியின் தொடர்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னதான் நான் ஆகணும், இப்படி தான் இருக்கணும், இந்த அளவுக்கு நான் உயரத்தை அடைவேன்னு நிச்சயமாக முன்கூட்டியே தீர்மானிப்பவர்களாக இவங்க இருப்பாங்க. இதில் லக்னாதிபதியாக இவர்களே யாரேனும் ஒருவர் வந்துட்டா இந்த பலன் 100% நடக்கிறது. லக்னாதிபதியாக இவங்க வரணும். இப்போ இந்த 4 லக்கணங்களுக்கு அந்த விதி பொருந்தும். தனுசு லக்கணம் மற்றும் மீன லக்கணம் குருவுடைய லக்கணங்களாகவும், மகர லக்கணம் மற்றும் கும்ப லக்கணம் சனியுடைய லக்கணங்களாகவும் வரும்போது இவர்கள் இந்த அமைப்பில் பிறந்திருந்தாங்கன்னா, இந்த குரு சனி தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனுசு லக்கணமாகவோ மீன லக்கணமாகவோ மகர லக்கணமாகவோ கும்ப லக்கணமாகவும் இருக்கும்போது அதிகப்படியாக இவர்கள் வாழ்வியல் தீர்மானம் மற்றும் நிலைத்த புகழ், நீடித்த வெற்றி போன்றவற்றை பெறுகிறார்கள். இது நிறைய ஜாதகங்களில் ஆராய்ச்சி பண்ணி கண்ட அனுபவ உண்மை. இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், இந்த ஜாதகருக்கு லக்னத்திலேயே குரு பகவான் ஆட்சியாக இருக்கார். லக்னாதிபதி வலுத்துடுறாருங்கிற அந்த விதி பொருந்தி போயிடும். லக்னத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்கார். இந்த குருவுக்கு திரிகோண கேந்திரத்தில் சனி நட்போடு இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி பார்க்கும்போது 4ஆம் இடத்துல சனி பகவான் நட்பு இல்லை, சமம் மட்டும்தான் இருப்பார். 5ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருவார். 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா நட்பு நிலையிலே இருப்பார். லக்னத்துக்கு குருவுக்கு கேந்திரத்தில் இருப்பார். இது ஒரு பாயிண்ட். 10ஆம் இடத்துலையும் அதே மாதிரி நட்பு நிலையில் இருப்பார். குருவுக்கு கேந்திரம் மற்றும் லக்னத்தில் கேந்திரத்தில் இருப்பார். இதுவும் ஒரு பாயிண்ட். 9ஆம் இடத்துலையும் அவர் பகைங்கிற நிலையில் வருவார். ஒருவேளை குரு தனுசுலேயே இருந்தாலும் இந்த விதி உங்களுக்கு பொருந்திடும். புரியுதா உங்களுக்கு? லக்ன சுபர்களாகவும் அல்லது லக்னாதிபதியாகவும் குருவோ சனியோ வந்த நிலையில் இவர்கள் இருவரின் தொடர்புகள் வலிமை மிகு அமைப்பில் இருந்து இருவரும் நட்பு நிலைக்கு குறையாத அடிப்படையில் தொடர்பு கொண்டார்கள் என்றால்
அந்த ஜாதகமானது வாழ்வியலை தீர்மானிக்கும் சக்தி கொண்ட ஜாதகமாக மாறுகிறது. இதில் இன்னொரு ஹைலைட், அவங்களுக்கு அந்த தசை நடப்புக்கு வந்துச்சுன்னா மிக மிக அற்புதமாக தங்களுடைய வாழ்க்கையை செதுக்கிக் கொள்கிறார்கள், வடிவமைத்துக் கொள்கிறார்கள், சீரமைத்துக் கொள்கிறார்கள். எதிர்கால சந்ததியினருக்கு ஏதேனும் ஒரு வகையில் பிரயோஜனப்படுற மாதிரியான ஒரு வாழ்வியல் முறைகளை வாழ்ந்துடுறாங்க. குறைந்தபட்சம் தான் சார்ந்த சமுதாயம், தன்னுடைய குடும்பம், தனது வாரிசுகள், தன்னை சார்ந்த நண்பர்கள், இவர்களுக்காகவாவது ஒரு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலை நிச்சயமாக வாழ்கிறாங்க. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கும்பலக்ன ஜாதகம். இந்த லக்னத்திற்கு சனி பகவான் துலாத்தில் உச்சம். சனி பகவான் துலாத்தில் உச்சம். அப்போ லக்னாதிபதி வலுத்த நிலையில் இருக்கிறார். குரு கடகத்தில் இருக்கார், 6ஆம் இடத்துல உச்சம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில், சனிக்கு கேந்திரத்தில் குருவும் வலுவாக இருப்பார், தன்னுடைய வலிமையான வீட்டில் இருப்பார், இங்கே சனியும் வலுவாக இருப்பார். இது ஒரு அற்புதமான தொடர்பு. இதில் லக்னமும் சனியுடைய வீடாகி குருவும் நல்ல நிலையில் அமர்ந்து சனியும் நல்ல நிலையில் அமரும்போது இந்த கேந்திரங்கள் அதி அற்புதமான யோகத்தை இந்த பார்ட்டிகுலராக இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றி. சரி, வேறு லக்னங்களுக்கு இந்த பலன்கள் நடக்கிறதாங்கும்போது நடக்கிறது. ஆனால் இந்த 4 லக்னங்களுக்கு வலுவாக நடக்கும் அளவுக்கு அதில் இருக்கிறது இல்லை. அதுலேயும் நடக்கும், பட் அது நம்ம உணர்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதாக ப்ரொடெக்ஷனாக வரதில்லை. ஒரு கடக லக்ன ஜாதகம், இங்கே குரு நல்லவராகிறார், ஆனால் சனி கெட்டவராகிறார். காலபுருஷனுடைய தர்ம கர்மாதிபதிகளான இவர்கள் இருவரும் தொடர்பு கொள்வது வாழ்வியலை தீர்மானிக்கும் சக்தி உடைய மனிதராக ஜாதகரை மாற்றுகிறது என்பது நிதர்சனமான உண்மை என்றாலும், ஒருவர் எதிரியாவதால், அதாவது சனி எதிரியாகிறதுனால இவர்கள் கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு, அப்பப்போ சறுக்கல்களுக்கு பிறகும் தான் வாழ்வியல் வெற்றிகளை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அந்த தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதுங்கிறதுல கொஞ்சம் சில சிரமங்கள். இப்போ இந்த கடகலக்கண ஜாதகத்திற்கு சனி துலாத்தில் உச்சம். சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்க மேசத்தில் இருந்தபடி குரு பார்க்குறார் சனி. இது ஒரு அற்புதமான தொடர்பு. வாக்கியாதிபதியின் பார்வை 7, 8 சனிக்கு கிடைக்க அவர் 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் அதிக வலுவோடு அமர்ந்து மேலும் குருவின் பார்வையும் பெறும்போது இந்த ஜாதகம் செயற்கரிய சாதனைகளை புரிகிறது. ஆனால் அதற்கு பேஸ் மட்டம், அடித்தளம்ங்கிறது கடுமையான போராட்ட களமாக நிகழ்கிறது. இதில் லக்னாதிபதி சந்திரனும் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாருங்கிற போது இது ஒரு அற்புதமான அமைப்பாக மாறும். மொத்தத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனியும் குருவும் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருந்தால், ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்கலாம், ஒருத்தருடைய திரிகோணத்தில் இன்னொருத்தர் இருக்கலாம். இப்போ ஆட்சி பெற்ற குரு, உச்சம் பெற்ற குருவின் பார்வையில் சனி இருந்தாலுமே இந்த பலன் கிடைக்கும். இப்போ குரு ஆட்சி பெறுவது மீனத்தில், தனுசில். இப்போ தனுசில் மீனத்தில் ஆட்சி பெற்ற நிலையில், கடகத்தில் இவர் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இப்போ மீனத்தில் ஆட்சி பெற்ற குருவுக்கு 5ஆம் வீடான கடகம், 7ஆம் இடமான கன்னி, 9ஆம் இடமான விருச்சிகம். இதில் சனி எங்கே நட்பாக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா 7ல் மட்டும்தான் நட்பாக இருப்பார். ஏன்னா 5ஆம் இடம் கடகத்தில் ஒரு பகை, 9ஆம் இடம் விருச்சிகத்திலேயும் பகை. அப்போ சனியும் கெடாமல் இருக்க வேண்டும்ங்கிற இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இருவரும் வலுப்பெற்ற நிலையில் இருப்பதே சிறப்பாகும். புரிஞ்சுதுங்களா? ஒருவரும் நட்பு நிலைக்கு கீழே இறங்கிடக்கூடாது. இப்போ குரு நட்பு நிலையில் இருக்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேசத்தில் நட்பு நிலையில் இருப்பார். ரிஷபம் என்பது அவருக்கு பிடிக்காத வீடுனாலும் நிலைத்த வீடுங்கிற அமைப்பில் இருப்பார். மிதுனத்தில் அவ்வளோ நட்பாக இருக்க மாட்டார். கடகத்தில் உச்ச வலிமையோடு இருப்பார். சிம்மத்தில் அதிநட்பு நிலையில் இருப்பார். கன்னியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ நட்பு இல்லை. துலாம் அவ்வளோ நட்பு இல்லை. விருச்சிகம் நட்பு நிலையில் இருக்கும். தனுசு ஆட்சி வீடாகவும் மூலத்திரிகோண வீடாகவும் வரும். மகரத்தில் நீச்சம்ங்கிற வலிமைக்கு போயிடுவார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிலைத்த வீடுங்கிற வலிமையை பெறுவார். மீனத்தில் ஆட்சி அடைஞ்சிடுவார். இது குருவுக்கு உண்டானது. சனி பகவான் எடுத்துக்கும் போது மேசத்தில் அவர் நீச்சங்கிற வலிமையை பெற்று விடுவார். வலுவில்லாத நிலை, பகை வீடும் கூட. ரிஷபத்தில் சம உச்சம் நட்பு, மிதுனத்தில் நட்பு மட்டும். கடகம் சிம்மம் அவருக்கு பகைங்கிற நிலையை கொடுத்துரும். கன்னியில் நட்பு நிலைக்கு துலாத்தில் அதி உச்சங்கிற வலுவை பெறுவார். விருச்சிகத்தில் ஜென்ம பகைங்கிற மாதிரியான ஒரு நிலையை பெறுவார். தனுசில் அவர் சமங்கிற வலுவோடு தான் இருப்பார். மகரம் கும்பம் அவருக்கு ஆட்சி மூலத்திரிகோண வீடுகளாக வந்துடும். மீனம் சமமாக வந்துடும். ஸோ இந்த அமைப்பையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். 2 கிரகங்கள் தொடர்பு கொள்கின்றன. இருவரும் நட்புக்கு கீழ் போகாமல் இருக்க, அதில் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்று நிற்க லக்ன சுபர்களாக இவர்கள் வரும்போது இந்த வாழ்வியலை தீர்மானிக்கும் சக்தியும் நீடித்த நிலைத்த புகழும் வளர்ச்சியும் கௌரவமும் அந்தஸ்தும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறுகிறது. நீங்கள் சார்ந்த சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு உதாரண புருஷனாக நிச்சயம் திகழ்கிறீர்கள்.
உங்கள் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும், எவ்வளவு உயரத்திற்கு போக வேண்டும் என்கின்ற அத்துணை தீர்மானங்களும் நீங்களே எடுப்பதாகவே இருக்கும். அதில் உங்களுக்கு லக்னாதிபதியே இவங்களும் வந்துட்டாங்கன்னா 100% இந்த பலன் இருக்கும். புரியுதுங்களா? லக்னம் அல்லாத வேறு நிலைகளில் நாம் இருக்கும்போது, வேறு லக்னங்கள் வேறு ராசிகளில் பிறந்து இந்த குரு சனியுடைய தொடர்பு கிடைக்கும்போது கூட கிட்டத்தட்ட 50லிருந்து 75% நம்ம வாழ்வியலை நிறைய காலகட்டங்களில் நாமளே தீர்மானிக்கிற விதி கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த குருவும் சனியும் அவ்வளவு சக்தி வாய்ந்த கிரகங்கள். ஏன்னா இவர்கள் தான் காலபுருஷனின் தர்ம கர்மாதிபதிகள். நான் இருக்கிற ராஜயோகங்கள்லேயே சிறந்த யோகமாக ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சொல்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கா, அவங்களுக்கு ரொம்ப அருமையான ஜாதகம்னு சொல்லுவேன். அந்த இயற்கை தர்ம கர்மாதிபத்தியத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த குரு சனி தொடர்புக்கு உண்டு என்பதாலும் உங்கள் லக்னாதிபதியின் வலுவும் மற்றும் உங்கள் லக்னத்தின் அமைப்புப்படி இவர்கள் அமர்ந்திருக்கும் நிலை சிறப்பானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் உங்கள் வாழ்வும் செழுமையடையும், புகழடையும், வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். நீங்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து திகழ்வீர்கள் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31 வர சண்டேயிலிருந்து தொடங்க இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.